ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இங்கே பாருங்கள், இது செட்டுங்க. அப்படியே இது வந்து நல்லா சுத்தம் பண்ணி, இது நல்லா சூடு பண்ணி, இதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி வாசனை போகும். இதுவும் போட்டுடுங்க. இது நல்லா சுண்டி வந்தால் தண்ணியெல்லாம் இது கட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, இது வந்து நல்லா கவுச்சி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இது வந்து நாங்கள் கிரேவி தாங்க பார்க்குறோம். கிரேவி பார்க்குறதுக்கு இதில் வந்து நாங்கள் வதக்கிக்கலாம். இப்போ வந்து கிரேவி வதக்கிக்கலாம் வாங்க. பாருங்கள், இது நல்லா வந்து சுவரொட்டி கூட நான் வந்து வெட்டி போட்டுட்டேன், கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா வந்து கவுச்சி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிச்சு. இது நீங்கள் அப்படியே இது கவுச்சி தண்ணி அப்படியே நீங்கள் வந்து கொதிக்காமல் போட்டிங்கன்னா கவுச்சி வாசனை அடிக்கும், ஸ்மெல்லு வரும். அதனால தான் நான் இது மாதிரி பண்ணி போடுவேன். இப்போ வந்து நாங்கள் கிரேவி ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் போட்டுட்டேங்க. எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகட்டும். இங்கே பாருங்கள், 2 லவங்க, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. அப்புறம் ஒரு 3 வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது வதங்கி வரட்டுங்க, ப்ரௌன் கலராக வரட்டும் கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் நல்லா தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போடலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நிறையா ஒரு பெரிய ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வந்து பச்சை வாசனை போட்டும். இது அப்புறம் இது ஒரு 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி. புதினா வந்து கண்டிப்பாக போடணுங்க, அப்போ தான் உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல்லு வராது. நல்லா டேஸ்ட்டு கூட கொடுக்கும் உங்களுக்கு. போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது போட்டுக்கலாம். அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இது வந்து இப்போ வந்து இது நாங்கள் வச்சுருக்கோம்ல, அது அப்படியே இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இது போட்டு நல்லா கிண்டி, இதுலேயே வந்து நல்லா இது வந்து நல்லா சுடு பண்ணி போட்டல, அதனால் ஜாஸ்தி இது பண்ண வேண்டாம். இப்போ வந்து தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கலக்கி ஒரு 4-5 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். நாங்கள் மூடி வச்சுட்டு 4-5 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். ஒரு 3 விசில் வந்து ஹை வச்சு, 2 விசில் வந்து ஸ்லோவில் வச்சா உங்களுக்கு வெந்து நல்லா பூ மாதிரி கிரேவியும் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் நல்லா மசஞ்சி வந்துடும். இதை வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, மசாலாலாம் போட்டு 1/2 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் போட்டுருக்குறோம். இது வறுத்துக்கலாம் நாங்கள். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது வந்து இப்போ நாங்கள் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. பாருங்க, பிஸ்மில்லா. கொஞ்சம் ஸ்லோலியே நல்லா வறுத்துக்கலாங்க. நான் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் எண்ணெய். இது வந்து ஸ்லோலியே கொஞ்சம் நல்லா வெந்து வச்சோம், பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒட்டாமல் நல்லா வந்துருக்கு. இது எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. எடுத்துட்டு மறுபடியும் வந்து நாங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். எடுத்து நாங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான 4-5 விசில் வந்துடுச்சு. சூப்பரான ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நுரையீரல், அப்புறம் ஹார்ட் எல்லாம் போட்டு கிரேவி, அப்புறம் ஹரியாலி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.